Thursday ஈவினிங் மார்னிங்லேருந்து பெருசாக எந்த ஒர்க்குமே பண்ணல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே குக் பண்ணி வச்சதுக்கப்புறம் பெருசாக வெசல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி எந்த ஒர்க்குமே பண்ணல. ஸோ கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங்லேருந்து டீயுமே எடுத்துக்கல. ஸோ பால் நிறையவே மீதம் இருந்தது. எல்லா பாலையுமே காய வச்சுட்டு பேபிக்கு அப்போதைக்கு கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதம் இருந்ததில் நெக்ஸ்ட் டேக்கு கர்ட் ரெடி பண்ணிக்கலாமேன்னு சொல்லி ஒரு டம்ளர் போல் ஆற வச்சுட்டு அண்ட் எனக்கு கொஞ்சமாக டீயும் போட்டுக்கிட்டேன். கோதுமை மாவு காலி ஆகிடுச்சு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை ரீஃபில் பண்ணாமல் பேக்கெட்டோடு தூக்கி டப்பாவில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நைட்டுக்கு சப்பாத்தி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போயே தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக சப்பாத்திக்கு மாவு எடுத்து வச்சுட்டு மீதம் இருந்ததை டப்பாவில் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நாங்கள் 7:30 போல் டின்னர் எடுத்துப்போம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே சாஃப்டாக வரும். ஸோ 5:30 போலவே நான் இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கோதுமை மாவு பொறுத்த வரைக்கும் டிமார்ட்டில் லூஸில் கிடைக்கிற ப்ராடக்ட்டே பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம். இது எங்களுக்கு 1.5 month வரும். வீக்லி ஒன்ஸ் சம்டைம்ஸ் ட்வைஸ் அப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதால இது கம்பல்சரி 1.5 month வரும். ஸோ டிமார்ட் போக முடியாத சுச்சுவேஷனில் மாவு காலி ஆகிடுச்சு அப்படின்னா லோக்கல் ஷாப்பில் 1 or 2 packets வாங்கி யூஸ் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு எப்போ டிமார்ட் விசிட் பண்ணுறோமோ அப்போதைக்கு கொஞ்சம் பல்காக 2 months வர அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்போம். பல்காக அரைச்சி வச்சுட்டு 6 months 7 months கூட ஒரு சில டைம் வச்சுக்கலாம். பட் எனக்கு அந்தளவுக்கு தேவைப்படல. அண்ட் ஒரு சில டைம் பூச்சி வந்துடுது. ஸோ எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதும் தெரியல அப்படின்றதால 1 or 2 monthsக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அப்பப்போ வாங்கி வச்சிட்ருக்கு. சப்பாத்திக்கு தொட்டுக்க ராஜ்மா கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 8 hours முன்னாடியே ராஜ்மா சோப் பண்ண வச்சுட்டேன். அண்ட் பேபிக்கு கொஞ்சமாக ரைஸ் வச்சுட்டு அவங்களுக்கு தால் பாயில் பண்ண வச்சுட்டேன். ஸோ எங்களுக்கு மட்டும்தான் சப்பாத்தி, பேபிக்கு வந்து ரைஸ் வித் தால். குக்கரில் சோக் பண்ண வச்சுருந்த ராஜ்மா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 to 4 கப் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள், சால்ட் அண்ட் பூண்டு ஆட் பண்ணி ஒரு 4 to 5 விசில்ஸில் நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். யூஸ்வலாக எனக்கு ராஜ்மாவோட ப்ராப்பர் கிரேவி ப்ரிப்பரேஷன் மாதிரி இல்லாமல் சன்னா மசாலாவுக்கு வந்துட்டு எந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அது மாதிரியே பண்ணிக்கலாம். அது டேஸ்ட் வைஸ் எனக்கு நல்லாவே வரும். ஸோ அந்த மெத்தட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலான்ட்டு நான் அன்றைக்கி அந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். வாழைக்காய் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது. இந்த வீக்கில் 3 times நான் வந்துட்டு குக் பண்ணால் மட்டும்தான் அது ஃபுல்லாக காலியாகும், இல்லைனா பழுத்துடும். ஸோ 3 times ஒரு வீக் வந்து குக் பண்ணால் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக ஸோ 2 வாழைக்காய் போல் நான் டீக்கு ஸ்நாக்ஸாக வாழைக்காய் பஜ்ஜி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கிரேவி ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைட் பஜ்ஜிக்கு தேவையான மாவும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சமாக கடலை மாவு, மஞ்சள் தூள், சால்ட் அண்ட் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நான் யூஸ்வலாக தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிப்பேன். பட் அன்றைக்கி கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக போயிட்டதால் அகைன் 2 ஸ்பூன் போல் கடலை மாவு ஆட் பண்ணி அகைன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிரேவி ரெடியானதும் ஒரு 3/4 டம்ளர் போல் சாப்பாடு வந்து வச்சுட்டேன். பேபிக்கு கரெக்டான அளவில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ஹஸ்பண்ட்க்கும் சேர்த்தே வந்து ரைஸும் வச்சுட்டேன். கிரேவி பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக ஆட் பண்ணுற தேங்காய் பேஸ்ட் தான் எனக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதா ஃபீல் இருக்கும். பிகாஸ் கொஞ்சமாக சோம்பு, தேங்காய், பொட்டுக்கடலை அண்ட் ஒரு பல் பூண்டு வச்சு அரைச்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா இனிமேல் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு சில டைம் பூரி மசாலா ரெடி பண்ணும்போது அம்மா உடச்ச கடலைக்கு பதிலாக தேங்காய் கூடவே கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அரைப்பாங்க. ஸோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த மெத்தடில் இல்லாமல் உடச்ச கடலை இருந்தால் ஆட் பண்ணுவேன், இல்லைனா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டுருது. சப்பாத்திக்கு ராஜ்மா கிரேவி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. யூஸ்வலாக வாழைக்காய் பஜ்ஜி ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லைசஸாக கட் பண்ணோம் அப்படின்னா நிறைய வராது. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடில் நான் எப்போவுமே யூஸ்வலாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். கர்ட்காக எடுத்து வச்சிருந்த பால் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த செராமிக் பாட்டில் மாற்றி வச்சுட்டு 2 to 3 spoons போல் கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அன்றைக்கி டின்னருக்கு நிறையவே குக் பண்ண மாதிரி இருந்தது. ரைஸ், சௌச்சௌ கூட்டு, சப்பாத்தி அண்ட் ராஜ்மா. ஸோ இவ்வளோ இதுவும் ரெடி பண்ணியிருக்கோமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட்க்கும் சேர்த்து தான் ரைஸ் வச்சுருந்தேன். பேபிக்கு தால் இருக்குது. பட் ஹஸ்பண்ட்க்கு ரைஸ்க்கு வச்சுக்க எதுவுமே இல்லை அப்படின்றதால கொஞ்சமாக சௌச்சௌ கூட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். சூடாக பஜ்ஜி போட்டு முடிச்சதும் 1 cup போல் டீயும் எனக்கு எடுத்துக்கிட்டேன். இன்னும் டின்னர் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணலை. ஸோ டீ குடிச்சிட்டு ஒரு 10 minutes அப்புறம் அகைன் வந்து குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைஸ் கொஞ்சம் எக்ஸஸாக தானே வைக்க போகிறோம் அப்படின்றதுக்காக நான் சப்பாத்தி மாவு கம்மியாக தான் தேய்ச்சி வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்துமே 5 சப்பாத்தி போல் தான் வந்தது. நான் 2 தான் சாப்பிட்டேன் அப்படின்றதால இன்னும் கொஞ்சம் பசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ மாவு இருந்ததால் நான் ஒரு தோசை போல் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி கம்பேர் பண்ணும்போது தோசைக்கு கிரேவி கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி ஃபீல் இருந்தது. பட் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.